4 வருஷமா சஞ்சய் கஷ்டப்படுறான். தந்தையா விஜய் தோற்றுவிட்டார். பிரபலம் சொன்ன உண்மை என்னன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் தமிழ் சினிமாவுடைய பிரபல நடிகருமா இருக்கக்கூடிய விஜய் தற்போது தன்னுடைய முழு கவனத்தையுமே அரசியல்ல செலுத்தி வந்துட்டு இருக்காரு. இவர் சினிமால நடிச்சிட்டு இருக்க சமயத்திலேயே மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காரு. தற்போது பாத்தீங்கன்னா முழு நேரமா அரசியல்ல களமிறங்கிட்டாரு. கடந்த சில ஆண்டுகளாவே விஜய்க்கும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா பல தகவல்கள் வெளியில வந்துட்டு தான் இருக்கு. அதை உண்மைப்படுத்துற விதமா தான் விஜய் வந்துட்டு ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி கல்யாணத்துக்கு த்ரிஷாவோட ட்வின்னிங்ல வந்துட்டாரு. அதுக்கப்புறமா அரசியல்ல இருக்கக்கூடிய அறிக்கைகளையுமே அவருடைய பர்சனலை பத்தி பேசும்பொழுது அது தேவையில்லாத விஷயம், அதை பத்தி பேசாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் பாத்தீங்கன்னா பெரும் சர்ச்சையா மாறி விஜய் நடிகை த்ரிஷாவை குறித்து பல்வேறு பேச்சுக்கள் எழுந்திருக்கு. அதே நேரத்துல விஜய் த்ரிஷா ஒரே நிகழ்ச்சியில கலந்துக்கிறது, ஒரே ஆடை அணிகிறதுன்ட்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இயக்குனராகணும்ன்ற ஆசையில வெளிநாட்டுல சினிமா தொடர்பான படிப்பை முடிச்சிட்ட ஜேசன் சஞ்சய் பாத்தீங்கன்னா லைக்கா நிறுவனத்துல தயாரிப்பாளர்ல முக்கியமான ஒரு விஷயம் பண்ணி இப்ப சிக்மா அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி விஜய் தன்னுடைய மகன் ஜேசன் சஞ்சய்க்கு தேவையில்லை, அதே மாதிரி உதவிகள் எதுவுமே செய்யல, தந்தையா அவர் தோத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு முன்னாள் மேலாளர் PD செல்வகுமார் சொல்லிட்டு இருக்காராம். அதன்படி பாத்தீங்கன்னா அவர் சொல்லும் பொழுது விஜய் மகன்னாலுமே சஞ்சய் கடந்த 4 ஆண்டுகளாக படத்துக்காக போராடிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவரை அழைச்சு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்கல, என்ன உதவி வேணும்னு சொல்லவே இல்லை. ஆனா அவர் கேட்கல அப்படின்ற ஒரு விஷயம் SPCக்குமே தெரிஞ்சிருக்கு. தன்னுடைய மகன் தானா வந்து மகனுக்கு பேரனுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு இவர் நினைச்சிருப்பாரு போல. ஆனா அது எதுவுமே நடக்கல. பேரண்ட்ஸையும் சரியா விஜய் கவனிச்சுக்கல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புஷி ஆனந்த் அவர்களோடும் சரி, அதுக்கப்புறம் கூட இருக்கக்கூடிய மற்றவர்களோடும் கட்சி சார்ந்தும் த்ரிஷாவோடையும் தான் இருக்காரு. அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி முக்கியமா வந்துட்டு இப்ப சங்கீதாவோட இருந்தாதான் மகளிர் ஓட்டுகள் சரியா வரும், அதுக்காக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இமோஷனலா பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி த்ரிஷாவோட சேர்ந்து அவர் நிறைய சீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. இது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு அண்ணன் அண்ணன்னு விஜய் அவர்களை சொல்லுவாங்க. மற்றவர்களை ஹீரோவா பார்த்தாலும் விஜய் அண்ணனா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் இந்த பர்சனல் லைஃப்ல தோத்து போயிட்டாரா அப்படின்னு பார்த்தா அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே விஜய் பண்ணக்கூடிய தவறுகளுக்கும் சேர்த்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சில கருத்துக்கள் வருது. சொல்ல போனா வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா நிறைய பிரபலங்கள் வந்து சர்க்காஸ்டிக்கா கலாய்க்கிற ஒரு சில விஷயங்களை விஜயோடைய பத்தி அவர் சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்லணும்னா விஜய் ரசிகர்கள் கிட்ட இருந்து விஜயை காப்பாற்ற தேவையில்லை, விஜய் கிட்ட இருந்தா ரசிகர்களை காப்பாற்றணும். ஏன்னா அவர் கொஞ்சம் டாக்ஸிக்கா தான் இருந்துட்டு இருக்காரு. தன்னுடைய சுயலாபத்துக்காக ரசிகர்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த ரசிகர்களுக்கே புரிய மாட்டேங்குது. அந்த ஃபேன் பாய் மொமெண்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி மற்றவங்க தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.